Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் எங்கள் சமுதாயத்தில் தொன்று தொட்டு நடைமுறையில் இருக்கிறதென்று வாதிடப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு பிள்ளை பிறந்தால் வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் இது உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதா என்று நாம் அதை ஆய்வு செய்த வேளையில் அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஆதாரமானதா ஆதாரமற்றதா என்ற இந்த தலைப்பிற்குள் சில விடயங்களை சொல்ல இருக்கிறேன். இதேவேளை எங்களுடைய சமுதாயத்தில் நான் அறிந்தவரை ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு பிள்ளை பிறந்தால் அக்கீகா கொடுக்கிற வழக்கு இருக்கவில்லை, ஒதியா கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் தொடங்கியது. அகீகாவுடைய அந்த கலாச்சாரம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, 7ஆம் நாள் அகீகா கொடுக்குதல் என்கிற அந்த சுன்னத்து ஹயாத்தான். அதற்கு பின் எல்லோரும் இப்போது செய்ய பழகிவிட்டார்கள். அதே மாதிரி தான் வலிமா என்ற ஒரு சாப்பாடு இல்லாமல் இருந்தது. குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் அது தொடங்கியதற்கு பின்னர் வலிமா என்கிறது இந்த சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இன்று எல்லோரிடமும் பரவிவிட்டது. அப்போ இருந்த நடைமுறை என்ன? கல்யாண சாப்பாடு என்ற ஒரு கல்யாண சாப்பாடு இந்த சமுதாயத்தில் இருந்தது. இப்போது ஒலிமா ஹயாத்தாக்கி ஒலிமா கொடுத்தாத்தான் அது கல்யாணத்துக்கே சிறப்பு என்கிற மாதிரி வந்துவிட்டது. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், சில விடயங்களை நாங்கள் ஆதாரம் இல்லை என்று கூறுகிற போது என்ன இவர்கள் எல்லாத்தையும் இல்லாமலாக்க வருகிறார்கள் என்று எங்கள் மீது சில வாதங்கள் எங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிறது. இல்லாமலாக்குவது எதை, இல்லாமல் இருந்ததை உருவாக்குவது எது என்கிற இரண்டையும் வித்தியாசப்படுத்தி வழங்க வேண்டும். எது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இந்த சமுதாயத்தில் இல்லாமலாக்கப்பட்டதோ அதை உயிர்ப்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ விடயங்கள் ஹயாத்தாகி வந்துவிட்டது. அதே நேரம் ஆதாரமான ஹதீஸ்களில் கூறப்படாமல் பலகீனமான அல்லது பொய்யான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட பல விடயங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பரவியது. அதை மக்கள் நம்பி செயற்பட்டார்கள். அதை மார்க்க விடயம் என்று அவர்கள் அதற்கு பின்னால் பல செலவுகளை ஏற்படுத்துகிறார்கள். அந்த தொடரில் தான் இப்போது நாம் பேச வரக்கூடிய பிள்ளை பிறந்தால் வலது காதில் அதான், இடது காதில் இகாமத் என்பது தொடர்பான ஹதீஸ். இது ஹசன் அலி ஹுசைன் அலி அல்லா வாயிலாகவும் ஒரு செய்தி வருகிறது. இப்னு அப்பாஸ் அலி அல்லா வாயிலாகவும் ஒரு செய்தி வருகிறது. அபூ ராபி வாயிலாகவும் ஒரு செய்தி வருகிறது. பல கிரந்தங்களில் வருகிறது. ஆனால் இந்த செய்திகளை எடுத்து நோக்கினால் ஆதாரமான ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. இந்த செய்திகளை சொன்னவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் அல்ல. சஹாபாக்களுக்கு பின்னால் இந்த சஹாபாக்கள் சொன்னதாக சொன்னவர்களின் வரிசையிலே நிறைய பொய்யர்கள் வருகிறார்கள். இமாம்கள் எவர்களையெல்லாம் நம்பகமற்றவர்கள், இவர்கள் சொல்லுகின்ற செய்தியை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவ்வாறான வருவதை பார்க்கலாம். இப்போது முதலாவது ஒரு செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம். என்னது? எவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட்டதோ உம்மு சிபியான் என்ற அந்த ஷைத்தான் தீங்கிழைக்க மாட்டாது. அந்த ஷைத்தானின் பேர் என்ன? உம்மு சிபியான், குழந்தைகளின் தாய், அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இது பல கிரந்தங்களில் வருகிறது. இமாம் அபு யாலாவுடைய முஸ்னதிலே வருகிறது. இமாம் இப்னு சுன்னி அவர்களுடைய அமலுல் யௌம் வல் லைலாவில் வருகிறது. இமாம் பைஹக்கியினுடைய ஷுஅபுல் ஈமானிலே வருகிறது. இப்படி பல கிரந்தங்களிலே வருகிறது. சரியே, இந்த செய்தியை
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து கேட்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர், அதை அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர், அதை அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள், ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர், அடுத்த மாணவர் என்று தொடராக இந்த 3 பேரும் இமாம்கள் இவர்களுடைய செய்தியை ஏற்க முடியாது என்று சொன்னவர்கள். சரிய ஹுசைன் ரலியல்லாஹு அந்த வரிசையில் உள்ள 3 பேரை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ஆள் வாரார், மர்வான் இப்னு சுலைமான் என்கிறவர். அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. மர்வான் இப்னு சுலைமான் அவரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இதோ எனது கையில் இருக்கிற ஒரு கிதாப். இது யார கிதாபு? ஃபைதுல் கதீர் ஷரஹுல் ஜாமிஉ ஸகீர். நான் இந்த கிதாபை எடுத்தேன் என்றால் மௌலைமார்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாத மதுஹபு கருத்துக்களையே பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சில இமாம்கள் சொன்ன புத்தகத்தை தான் எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இதையும் எடுப்பார்கள். சரி, இது ஜாமிஉ ஸகீர் என்றால் இமாம் சுயூத்தி எழுதின கிதாபுக்கு விரிவுரை இமாம் முனாவி எழுதியது. சரியா? அதிலே அவர் இதுக்கு விரிவுரை எழுதும் போது என்ன சொன்னார் என்றால், இந்த ஹதீதை கொண்டு வந்து பின்னர் எழுதுகிறார். எனக்கிட்ட இருக்கிற பிரதியில் 238வது பக்கம், ஃபைதுல் கதீர் ஷரஹுல் ஜாமிஉ ஸகீர். என்ன சொன்னார் என்றால், அதாவது இமாம் ஹைசமி சொன்னார். இமாம் ஹைசமி என்றால் நூருத்தீன் ஹைசமி, அவருக்குரிய கிதாப் மஜ்மஉ ஸவாயித். இவரார் இமாம் ஹைசமி என்றால் நாம் எல்லோரும் அறிஞ்சிருக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று அவருடைய பேர் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது ரஹ்மஹுல்லாஹ். அவருடைய உஸ்தாத். அவர் சொல்வதாக சொல்கிறார், இதிலே வரக்கூடிய இந்த மர்வான் இப்னு சாலிம் என்கிறவர் வருகிறார். வஹுவ மத்ரூக். இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுதுங்க. மத்ரூக் என்றால் ஒரு தூக்கி வீசப்பட்ட நபர். அவன் செய்தியா தூக்கி போட்டு வேலையை பாருங்க மமலா, அப்படியான ஒருவர் தான். அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. இமாம்கள் அவரை மத்ரூக் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, ஒன்று. அதோட அவர் நிப்பாட்டல. இதுல இன்னொருவர் வருகிறார், யஹ்யா இப்னு அலா என்கிறவர் வாரார். அவரை பற்றி, அவர் இந்த மர்வானுடைய மாணவன், மர்வான் சொன்னதாக சொல்ல இந்த யஹ்யா. அவர் எப்படியானவர் என்றால், இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸ் கலை மேதாவி, அவருடைய பலகீனமானவர்கள் அல்லோபாவல் மத்ரூக்கீன், பலகீனமானவர்கள், எடுத்து வீசப்பட்டவர்கள் என்ற பெயரிலேயே ஒரு கிதாப் எழுதியிருக்கார். அதிலே அவர் இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் என்ன சொன்னார் என்றால், கால அஹமத் கத்தாப். இமாம் அஹமது சொன்னார், இவர் ஒரு மகாபெரிய பொய்யன். யார் சொல்லலாம்? இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார், இவர் மகாபெரிய பொய்யன் என்று சொல்லியுள்ளார். வல்லாஹ், இட்டுக்கற்றவர், ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர், அப்படியானவர் இதிலே இடம்பெற்றிருக்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இவருடைய அந்த ஹதீஸில் உள்ளதுதான் இந்த செய்தியும் என்று கொண்டு வந்திருக்கிறார். இது யார் எழுதின கிதாபு? சுயூத்தி இமாமுடைய அந்த ஜாமிஉ ஸகீருக்கு எழுதப்பட்ட விரிவுரையிலே அழகாக சொல்லப்பட்டாச்சு. அப்ப பொய்யன், ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடிய ஒரு யஹ்யா இப்னு அலா என்கிறவர் ஒன்று அவர் இட்டு கட்டியிருக்கலாம், அல்லது அதற்கு முந்தியவர் மர்வான் இப்னு சாலிம் என்கக்கூடிய அந்த நபர் அவர் அதை சொல்லியிருக்கலாம். எப்படியோ அடுத்ததாக அவருடைய ஆசிரியரில் விமர்சனம் வருகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் விரிவாக சற்று வேறு இமாம்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்பதையும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். இமாம் நசாயி ரஹ்மஹுல்லாஹ், இந்த இது என்ன கிதாபு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ்ட தஹ்தீபு தஹ்தீப், அறிவிப்பாளர்களை பற்றிய எல்லா வகையான தரவுகளையும் முடியுமானவரை திரட்டி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் 6 கிரந்தங்கள் எழுதிய அந்த 6 இமாம்களுடைய அறிவிப்பாளர்களை எல்லாம் இதில் பதிவு செஞ்சிருக்கார். இவர்களை யார் நல்லவர், யார் பொல்லாதவர். அதில் இந்த மர்வானை பற்றி சொல்ல போது இமாம் நசாயி சொன்ன கூட்டை எழுதுகிறார், மத்ரூக்குல் ஹதீஸ்,
ஹதீஸ் விடயத்தில் இமாம் நசாயின்னு சொன்னார். இவர் ஹதீஸ் விடயத்தில் வீசப்பட்டவர். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் முன்கருள் ஹதீஸ், ஹதீஸிலே இவர் மறுக்கப்பட்டவர், ஹதீஸ் விடயத்தில் மறுக்கப்பட்டவர். அதே மாதிரி இமாம் அபூ ஹாத்தம் சொன்னாரு முன்கருள் ஹதீஸ் ஜித்தன், இவர் மிகவும் ஹதீஸ் விடயத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர், இவருக்கு எந்த ஒரு சரியான ஹதீஸும் கிடையாது. இமாம் அபு அரூபா அல் ஹர்ரானி இமாம் சொன்னார் கான யலஉல் ஹதீஸ், இந்த மர்வானும் ஹதீதுகளை இட்டு கற்றவர், ஹதீதுகளை இட்டு கற்றவர் என்று சொல்றாரு. அதே மாதிரி இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவர் என்ன சொல்லாராம், இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் பெரும்பாலும் நம்பகமானவர்கள் அறிவிக்க மாட்டாங்க, நம்பகமான வாயிலாக எல்லாம் இவருடைய ஹதீஸ் வர மாட்டாது. அதே மாதிரி தான் இமாம் தாரகுத்னி அவர்களும் மத்ரூக்குல் ஹதீஸ் என்று கூறியுள்ளார் என்று அன்பிற்குரிய சகோதரே இந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டது. ஏன் இவ்வளவு டீப்பாக சொல்றேன்? இமாம் புகாரி, இமாம் அஹமத், இமாம் தாரகுத்னி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு ஹாத்திம், இமாம் நசாயி, இந்த மாதிரி இமாம்கள் எல்லோரும் இவர் ஒன்று வீசப்பட்டவர், கணக்கெடுக்கப்படாதவர் என்று சொன்ன இவருடைய செய்தியைத்தான் வைத்துக்கொண்டு உம்மு சிபியான் ஒரு ஹஸ்ரத் பயான் பண்றார், இந்தியாவை சேர்ந்த ஒரு ஹஸ்ரத் பயான் பண்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இப்படி பாங்கு சொன்னால் வலது காதில் பாங்கு இடது காதில் இகாமத்து சொல்லப்பட்டால் அந்த உம்மு சிபியானுடைய சைத்தான் தீண்ட மாட்டாது என்று அவர் பயான் பண்ணி மக்கள் ஆசை விட்டார். நான் என்ன சொல்லணுண்டா, மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒன்று சொல்வதாக முன்னால் உண்மையிலே இப்படி ஒரு செய்தி இருக்குதா, இதை பற்றி இமாம்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதை கொஞ்சமாவது பார்க்குற இல்லையா? எவ்வளவு தைரியம் வேணும்? இட்டு கட்டுகிற பொய்யர்கள் சொல்லுகிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன என்று சொல்லி 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 மக்களுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விடயத்தை அவர் சொல்லவில்லை என்று கருதப்படக்கூடிய விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம் மாதிரி. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பிரபலமானவர்களை தொட்டும் நம்பகமற்ற செய்தியை எல்லாம் அறிவிப்பாராம், நம்பகமானவர்களுடைய பெயரிலே அவர்களோடு சம்பந்தமில்லாத செய்திகளை எல்லாம் கொண்டு வராம். அதனால இந்த மாதிரி இந்த மர்வான் என்கிறவர் அதிகமாக சொல்லத் தொடங்கினதால அவருடைய செய்திகளை ஆதாரத்துக்கு எடுப்பதே அது பிழையாக போய்த்து, அது பாத்திலா போயிட்டு. இமாம் ஷாஜி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் என்ன சொன்னார்கள், கத்தாபுன், மிகப்பெரிய பொய்யன் இந்த மர்வான், யதஉல் ஹதீஸ், ஹதீஸ்களை இட்டு கற்றவர் என்று எதில் எழுதி வச்சிருக்கு? இது தஹதீபு தஹதீப், ஹதீஸ் சாஃப்ட்வேர்களையும் இருக்கு, மதரசாக்களில் கிதாபுகள், அதாவது அறிவிப்பாளரை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக ஆய்வு கலையை போதிக்கிற மதரசாக்களில் இருக்கும், இல்லாட்டி நாம் ஒன்றும் செய்யலாம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய தஹதீபு தஹதீப் எடுத்து பாருங்கள், மௌலைமார்கள் பாருங்கள், கண்ணப்பத்திக்கு சொல்லாதீர்கள், ஊரில் வழக்கிருந்து எண்ணத்துக்காக இந்த மாதிரியெல்லாம் அவுட் விடாதீர்கள், மறுமையில் அல்லாஹ்வுடன் நாம் தண்டனைக்குரியவர்களாக ஆக வேண்டி வரும். ஆனால் தான் இந்த மாதிரி நான் கிதாபை எடுத்து காட்டி சொல்ல வேண்டி வருகிறது, சொல்லுகிறேன். தஹதீபு தஹதீப், இந்த தஹதீபு தஹதீபுக்கு இதனுடைய தாய் கிதாப் தஹதீபுல் கமால், இமாம் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த கிதாப் அதிலேயும் வருகிறது. அதே மாதிரி இந்த மர்வானை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மீசானுல் இஅ்திதால், என்ன கிதாபு? மீசானுல் இஅ்திதால். அந்த கிதாப் என்ன இருக்கு? இந்த கிதாப்பை பற்றி நான் பலதரம் சொல்லியிருக்கேன். அவர்கள் பலகீனமானவர்கள் என்று விமர்சிக்கப்பட்ட அறிவிப்பாளரை பற்றி பேசுகின்ற இமாம் இப்னு ஹஜருக்கு முந்திய ஷேக் இமாம் அவரும் இந்த கூற்றுகளை அவருடைய கிதாபிலே நிறைய எழுதுகின்றார். இந்த மர்வான் எப்படிப்பட்டவர் என்று அதில் எழுதப்படக்கூடிய மாதிரியான கூற்றுகள் இதிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இது 4வது ஜுஸுவிலே மர்வான் இப்னு சாலிமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற மிக பலகீனமாக என்று சொல்லாமல் இட்டுக்கட்டுகிறவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் சொல்லிவிடக்கூடாது. இது ஒரு ஹதீஸ், ஹுசைன் பின் அலி
உம்மு சிபியான் என்ற செய்தித்தாளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதப்படுறது என்று வந்த செய்தி. உம்மு சிபியான் அதுக்கு இந்த மாதிரி பாங்கோதுங்கன்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டலில் பிள்ளை பிறந்தால் கஷ்டப்பட்டு தேடுவார்கள், யாராவது பாங்கோதுற ஆள் இருக்கான்னு தேடுவார்கள். சில நேரம் சிலர் அவங்களே சொல்லிக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால் நாம் செய்யத்தான் வேணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்களான் தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்கக்கூடிய அறிவிப்பாளர். இந்த மர்வானுடைய ஆசிரியர், மர்வானுடைய ஆசிரியர் அவர்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாராம். இந்த தல்ஹாவை பற்றி தேடி பார்க்குற போது இவர் யார் என்று பார்த்தால் இவரை பற்றி எந்த தரவும் கிடையாது. மஜ்ஹூல், விலாசம் இல்லாத ஒரு நபர். தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ற ஆளிக்கார். அவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம் என்று சொல்லார். என்றா தல்ஹாக்கு எந்த அட்ரஸும் இல்லை. அப்படி இனங்காணப்படாத ஒரு அறிவிப்பாளர். இவர் மஜ்ஹூல் என்று யார் சொல்லார்? இதுவும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். நான் கூடுதலாக என்னுடைய இந்த தொடர் ஸ்பீச்சிலே ஹாஃபிஸ் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய கிதாபுகளை கொண்டு நான் பேசுவேன். காரணம், ஷாஃபி, ஹனபி எல்லா இமாம்களும் எல்லா மௌலைமார்களும் சூபி மௌலைமார்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம் தானார் ஹதீஸ் கலை மேதாவி, புகாரிக்கு விரிவுரை எழுதின ஃபத்துல் பாரி எழுதின இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவருடைய கிதாபிலேயே இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா மஜ்ஹூல் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இது தக்ரீபு தஹதீப் என்ற கிதாப். அவருடைய தீர்ப்பை இதில் எழுதுவார். இந்த முந்தி சொன்னேனே தஹதீப் என்ற கிரந்தம் அது இப்னு ஹஜர் அஸ்கலானிக்குரியதான். இதில் எல்லா இமாம்கள கூர்த்தையும் எழுதுவார். இதில் அவருடைய கடைசி டிசிஷனை இதில் எழுதியிருப்பார். அந்த அடிப்படையில் அவரும் இந்த மாதிரி இந்த தல்ஹா அவரும் அட்ரஸ் இல்லாதவர். பாருங்கோ, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட கேட்டேன்னு சொல்ல தல்ஹா அவர் யாரென்று தெரியும். அவர மாணவன் என்கிற மர்வான் ஹதீஸ்களை இட்டு கற்றவர் என்று கூட சொல்லப்பட்டவர். அவருடைய மாணவர் என்கிற யஹ்யா இப்னு அலா அவரும் ஹதீஸ்களை இட்டு கற்றவர். இந்த இட்டு கற்றவர் ஹதீஸ்களை வச்சுக்கி இது ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் சொல்லிக்கி நாம் சமுதாயத்தில் பேசுகிறது மிக பெரும் பாவம். ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த ஒரு செய்தி, அதோடு சம்பந்தப்படுத்தி இன்னொரு செய்தி வருகிறது. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருகிறது. என்னையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு மகன் ஹசன், ரசூலுல்லாஹ்வுடைய பேரண்ட காதில் பிள்ளை பிறந்த தினத்தில் பாங்கு சொன்னார். வலது காதில் அதான் சொன்னார், இடது காதில் இகாமத் சொன்னார் என்று அதிலே வருகிறது. வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொன்னார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. சரி, இந்த செய்தியை சொன்ன அறிவிப்பாளர் வரிசை எடுத்தால் அதில் வரக்கூடிய முஹம்மது இப்னு யூனுஸ் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வாராள். ஹுசைன் இப்னு அம்ர் என்கிற ஒரு அறிவிப்பாளர், காசிம் இப்னு முத்தையப் என்கிற ஒரு அறிவிப்பாளர். 3 அறிவிப்பாளர்கள் பலகீனம். அதில் 2 பேர் கடும் மோசமான ஆக்கள். நான் முந்தி சொன்னா போல ஷோபுல் ஈமான் இமாம் பைஹக்கியினுடைய கிரந்தத்தில் இருக்கிறது. பைஹக்கி இமாமுடைய கிதாபு ஷோபுல் ஈமான், சரியானே? அதில் இந்த செய்தி வருது. சரி, இவங்களை பற்றி நாம் எடுத்து பார்த்தால் இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹினுடைய கிதாபு. இப்போ நான் சொல்லும்போது ஒருவரை பெயரை சொன்ன ஹசன் இப்னு அம்ர் அல் அப்தி. சரி, இவர் வாயிலாக வருகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்ததும் காதில் பாங்கு சொல்லி ஓதினார்கள் என்று. இதில் வரக்கூடிய இந்த ஹசன் இப்னு அம்ரை பற்றி இமாம் புகாரி சொல்றார். யார் சொல்லார்? இமாம் புகாரி. கத்தாபுன், இந்த பேர் இப்போ உங்களுக்கு பாடமாயிரும். அடிக்கடி நான் கத்தாப்னு சொல்ல தானே. கத்தாபன் என்ன? மிகப்பெரிய சாதாரண பொய்யன் அல்ல, அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. கத்தாபண்டா அண்ட புழுகன் என்று சொல்லலாம். பொய்யல்ல, ஆஹா ஹை. இது இமாம் தஹபி இமாமினுடைய மீசானுல் இஅ்திதால் அறிவிப்பாளர்களை பற்றி, பலகீனமான அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற கிதாபில் இது முதலாவது வழி அதில் வருது. அதே மாதிரி இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி இப்னுல் மதீனி
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார், நான் யாருக்கு முன்னாலேயும் நிற்கிறேன் என்றால் எனக்கு அந்த பயம் என்ற உணர்வு வராது. அலீபில் மதீனி அவர் உஸ்தாத், அவருக்கு முன்னால் என்றால் எனக்கு என்ன வரும்? ஒரு மனசில் ஒரு அச்சப்பாடு வரும். புகாரி இமாம் உஸ்தாத் அந்த அளவுக்கு ஹதீதுகளில் பொய்யர்களுடைய ஊழல்கள், இட்டுக்கட்டுதல்கள், குறைபாடுகளை மிகவும் ஆழமாக சொல்லக்கூடிய இமாம் அலி இப்னு மதீனி அவரும் இவரை பொய்யன் என்று சொல்லியுள்ளார். அதே மாதிரி இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹ் மத்ரூக், இந்த சொல்கள் அடிக்கடி வருமே. மத்ரூக் என்றால் எடுத்து வீசப்பட்டவர், தூக்கி போட்டுவிட்டு வேலையை பாருங்கோ என்கிற ஒருவர் தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான விமர்சனத்துக்குரிய ஒருவர் சொன்ன செய்தி இது ஒருவர். சரி, மற்றதாரு அதில் வரக்கூடிய முஹம்மது பின் யூனுஸ் அல் கதீமி என்று ஒருவரை பற்றி சொல்லப்பட்டது. முஹம்மது பின் யூனுஸ் அல் கதீமி, நான் கிதாபை மிஸ் பண்ணி வந்துட்டேன். அந்த நபரை பொறுத்தவரை அவரும் மிகவும் மிக மிக பலகீனமான ஒரு அறிவிப்பாளர், ஹதீதுகளில் கடுமையான முறையில் விமர்சிக்கப்பட்ட ஒருவர். அவர் வாயிலாகத்தான் அந்த செய்தி வருகிறது. ஆக இந்த மாதிரியான இரண்டாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி இருக்கிறது. அந்த செய்திக்கு அடுத்து வாரது மூணாவது செய்தி. மூணாவது செய்தி திர்மிதி கிதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி. அது என்ன மாதிரி வருகிறது என்றால், அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுடைய காதிலே பாங்கு சொல்ல, அவர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றெடுத்த நேரத்தில் பாங்கு சொல்லதை நான் பார்த்தேன் என்று அந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே ஆசிம் இப்னு உபைதுல்லா என்கிறவர் வருகிறார். யாரு? ஆசிம் இப்னு உபைதுல்லா. அவர் வாயிலாகத்தான் வருகிறது. சரியா? அவரை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், இமாம்கள் அவரை பற்றி என்ன சொன்னார்கள் என்று பார்க்கிற போது, இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், இமாம் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா என்ற இமாம் கூறுவோராக இருந்தார், இந்த ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீதுகளில் ரொம்ப இமாம்கள் அவருடைய ஹதீதை ரொம்ப, அதாவது தவிந்து கொள்ள தொடங்குவார்கள், விலை நடக்க பார்ப்பார்கள், லேசில் எடுக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார். இமாம் இப்னு மயின் அவரை பற்றி சொல்ல போது லைஃபுன், பலகீனமானவர். இமாம் இப்னு சாத் இமாம் சொல்ல போது அவர் ஹதீதுகளை அதிகம் அறிவிப்பவராக இருந்தார், ஆனால் அவரை ஆதாரத்துக்கு எடுக்க இயலாது. பலர் அவர்கிட்ட இருந்து ஹதீதுகளை எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் அவருடைய ஹதீதிலே நிராகரிக்கப்பட்ட ஹதீதுகள் நிறைய வருகிறது என்று இமாம் யக்கூப் இப்னு ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரை பற்றி சொல்கிறார்கள். அதே மாதிரி இமாம் அபூ ஹாத்திமும் இமாம் புகாரியும், இமாம் அபூ ஹாத்திம் இமாம் புகாரி ரெண்டு பேரும் சொன்னார்கள், இவர் முன்கருள் ஹதீஸ், ஹதீஸ் விடயத்திலே நிராகரிக்கப்பட்டவர், லைஸலஹு ஹதீதுன் யுஅ்தமது அலைஹி என்று இமாம் அபூ ஹாத்திம் சொன்னார். இவருடைய ஹதீதுகளிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லது ஆதாரமாக எடுத்துக்கொள்வதற்கு எந்த ஒரு ஹதீதும் அவருக்கு இல்லை. இந்த மாதிரியாக கால தாரகுத்னி மதனியுன் யுத்ரகு, இமாம் தாரகுத்னி இமாம் அவரும் சொல்லாரு, இவர் மதினாவை சேர்ந்தவர், அவர் மத்ரூக்கானவர் என்று. இந்த மாதிரி இவர் விடயத்தில் நிறைய விமர்சனங்கள், எந்த அதிகமாக இமாம்கள் எல்லோரும் அவரை ரிஜெக்ட் பண்ணி இவருடைய ஹதீதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொல்லி உள்ளார். அவர் வாயிலாகத்தான் இந்த ஹதீஸ் வருகிறது. எந்த ஹதீஸு? அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிலே பாங்கு சொன்னார்கள், அதை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியாக இந்த 3 பேர் வாயிலாக, இந்த 3 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு,
அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் வாயிலாக வரக்கூடிய செய்தியில் 2 செய்தி இட்டுக்கட்டக்கூடிய பொய்யான அறிவிப்பாளர் வாயிலாகவே அந்த செய்தி வந்திருக்கிறது. 3வது செய்தி தான் பலகீனமான ஏற்றுக்கொள்ளப்படாத அறிவிப்பாளர். அவர் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற போது இட்டுக்கட்டக்கூடியவர் என்ற வார்த்தை வரவில்லை, என்றாலும் கணக்கெடுக்கப்படாதவர் அல்லது ஹதீஸில் நிராகரிக்கப்பட்டவர் என்ற அவ்வாறான வார்த்தையை கொண்டு நிராகரிக்கப்பட்ட அறிவிப்பாளருடைய செய்தி தான் அதில் 3வது செய்தி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இது தொடர்பாக வரக்கூடிய எந்த செய்தியும் ஆதாரமான செய்தியாக இல்லை. எது பாங்கு சொல்லி இகாமத் சொல்ற விடயம். அதனால இப்ப சொல்ல வர விடயம், இதை ஒரு இபாதத் என்று செய்வது ஒரு பித்அத்தாக போய்த்தது. அதை ஏன் செய்தார்கள் என்றால், சில இமாம்கள் இதனுடைய அறிவிப்பாளர்களை நுணுக்கமாக பார்க்காததால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அது பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார்கள். 2-3 அறிவிப்பாளர் வரிசையினூடாக வருகுதானே, 2-3 சஹாபாக்கள் வாயிலாக வருகுதானே என்று சொல்லிவிட்டார்கள். 2-3 சஹாபாக்கள் வாயிலாக வந்தால் அது கொஞ்சம் பலகீனம் என்று இருந்தால், ஒருவருடைய பலகீனத்தை இன்னொருவருடைய அந்த சிறிய பலகீனமான இன்னொருத்தர் வருகிற போது 2ம் சேர்ந்து கொஞ்சம் வலுவாகும் என்கிற ஒரு தியரி இருக்கிறது. அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் நியமித்த முடிவு, பலகீனமான ஒரு அறிவிப்பாளரின் செய்தியை இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளரின் செய்தியை கொண்டு வலுப்படுத்த முடியாது. இட்டுக்கற்ற ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக ஒரு செய்தி வருகிறது என்றால், அதை பலகீனமான ஒருத்தர் மறதியால் ஒருத்தருக்கு பலகீனம், அவருக்கு சைட் சப்போர்ட்டாக கொண்டு வர இயலுமாண்டால் கொண்டு வர இயலாது. இது அடிப்படை நிபந்தனை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹதீஸ் கலை மேதாவிகளை நியமித்த முடிவு என்று சொல்லலாம். அதாவது நான் சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய பாஷையில் ஒருவர் மறதியாளர், இன்னொருவரும் மறதியாளர், 2 மறதியாளர்கள், 2 பேரும் ஆனால் உண்மை பேசுகிறார்கள். கொஞ்சம் மறதி இருக்கு. மறதியால தவறு செல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ உண்மை பேசுகிற ஒருவர் மறதியால ஒரு விடயத்தை தவறா செல்லலாம். அந்த வேளையில் மற்றவரும் ஒரு மறதியாளர் இருந்தார் தானே, அவர் சொல்லாரு, இல்லை அவர் செல்லபடிதான் நானும் செவிவிட்டேனுங்காரு. அப்போ 2 மறதியாளர்கள் உண்மை பேசுகிறாக்கள், ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி செல்லத்தால அந்த செய்திக்கு என்னவாக போகுது? ஒரு வலு வரப்போகுதா இல்லையா? வலு வரப்போகுது. ஒருவர் தான் சொன்னால் அவர் மறதியாளர், அதை எடுக்கலாண்டு தட்டி விடுவார்கள் லைவான செய்தி என்று. அவரை போல இன்னொரு மறதியாளர் வருகிற போது, ஆஹா 2 பேரும் செல்லத்தால அது அப்படித்தான் இருக்கும் என்று அதுக்கு ஒரு வலு கொடுப்பார்கள். அதே நேரம் ஒருவர் மறதியாளர், இன்னொருவர் பொய்யர். மறதியாளர் அவர் மறதியில் தவறு விடுற அந்த நேரத்தில் ஒரு பொய்யர் வந்து என்ன சொல்லாரு, அவர் சொல்லாரு அப்படித்தான் இவர் சொல்லபடிதானுங்கார். அது அந்த பொய்யரை வந்து மறதியாளருக்கு சைட் சப்போர்ட் எடுப்பாங்களா? எடுக்கவே வேணாம், போடா பொய்யாண்டு விட்டுருவாங்க. நாம் அப்படித்தானே செய்வோம், போடா பொய்யாண்டு விட்டுருவாங்க. இது மாதிரித்தான் இது. திருமிதியில் வரக்கூடிய அந்த செய்தி, அபூ ராஃபியுடைய செய்தியில் வரக்கூடிய ஆசிம் என்கிற பலகீனமானவர், அவரை பல இமாம்கள் அவருடைய ஹதீதை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மத்ரூக் என்றும் கூட சொல்லப்பட்டு விட்ட சில இமாம்களால் என்றால், இவர் அவரை செய்தியை தூக்கி போட்டு போக வேண்டியதான், அவர் ரொம்ப பலகீனம், அதிகம் மறதியாளர் என்று சொல்லப்பட்டிருக்கு, விமர்சிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு சப்போர்ட்டாக யாரை செய்தியை கொண்டு வந்தார்கள்? சிலர் பொய்யர்கள். ஹசன் ரலியல்லாஹு காதில் அவர் ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னார்கள் என்று பொய்யர்கள் சொன்ன செய்தியை கொண்டு வந்து இதுக்கு இது சப்போர்ட்டான என்றால் ஒரு நாளும் சப்போர்ட்டாக மாட்டாது. மொத்தத்தில் அந்த ஹதீஸ் நாங்கள் அமல் செய்வதற்கு தகுதியற்றது. சுன்னா என்று சொல்வதற்கு அதை ஒருபோதும் ஆதாரமாக கொள்ளக்கூடாது. அதனால் பாங்கு இக்காமத்துங்கிறது கிடையாது. பிள்ளை பிறந்தால் அவள் பிள்ளை பிறந்தால் என்ன இருக்கிறது? பிறந்த நேரம் நம்முடைய சமூகத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அது என்னென்றால், ஈச்சம்பழத்தை மெண்டு ஒரு ஹசரத்தை கூட்டிக்கு வந்து, அந்த ஹசரத்துக்கு வைரஸ் இருந்தாலும் பரவாயில்லை,
என்ன காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்ரத்திட உமிழ்நீர் எடுத்து அந்த பிள்ளைக்கு வைக்கிறது பரக்கத்தாமல். சரி, இதை எங்கேருந்து எடுக்கிறாங்க? வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிள்ளைகள் அப்படி கொண்டு போகப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஈச்சம்பழத்தை வெண்டு ஒரு குழந்தையின் வாயில் வைத்தார்கள். யார் வைக்காங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீரும் நம்முடைய ஹஸ்ரத்தில் உமிழ்நீரும் சமனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பினாலே சஹாபாக்கள் கையை எடுத்து உடம்பில் பூசிக்கொள்வார்கள். அப்ப நீங்களும் உங்களோட ஹஸ்ரத்து துப்பக்க என்ன செய்யுங்க? எடுத்து பூசுங்க என்றால் அப்படியும் பூசுறாங்க. ஏனா ஷேகு அவர் நபிர பரம்பரை, நபிர பரம்பரை. ரசூலுல்லாஹ் நபிர பரம்பரை சொர்க்கம் போகும்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை நரகம் போக மாட்டான்ட்டு ஒரு விட்டு கட்டப்பட்ட அதிசய கட்டி வச்சுக்காங்க, ஒரு அதிசய கட்டி வச்சுக்காங்க. அதை வச்சுக்கு இன்றைக்கு படம் ஓட்டிக்கிருக்காங்க. அன்பிற்குரிய சகோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இருந்தால் ஒருவர் ரசூலுல்லாஹ்விடம் போய் பிள்ளையை கொடுத்து யார் ரசூலுல்லாஹ் ஈச்சம்பழத்தை மெண்டு வைங்கண்டால் அல்லாஹு தஆலா அதில் ஒரு பரக்கத்தை அதன் மூலமாக ஏற்படுத்தலாம். மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்கண்டு அவருக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த 4 பேரும் சொர்க்கவாதிகள். அதில் மாற்று கருத்து கொள்றதுக்கு இல்லை. ஷியாக்கள் தான் இவர்களை முனாபிக்கம்பார்கள், காபிரம்பார்கள். அவர்கள் ஷியாக்கள் அவ்வாறு கூறுவல் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். சரியா? சரி. அப்ப இந்த சொர்க்கவாதிகள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெண்டு பிள்ளைகளின் வாயில் வைச்சாங்கன்றதுக்காக உங்களோட பிள்ளைகளை கொண்டு வாங்கோ, நான் தான் உங்களுக்கு ஹலீஃபா என்னோட யாருக்கு மெண்டு வைச்சாங்களாண்டா கிடையாது. அது ஒரு பிழையான புரிதல். அந்த பிழையான புரிதல் அடிப்படையில் தான் ஈச்சம்பழத்தை மெண்டு வைக்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒன்றை உஸ்தாதனுடைய வாயிலிருந்து எடுத்து நினைத்தானே வைக்கிறதுக்காக கொண்டு போகிறார்கள். இது மிக பெரும் பிழையான காரியம். ஏனென்றால் அவர்கள் அதில் பரக்கத்திருக்கென்று நினைக்கிறார்கள். பரக்கத் என்பது எந்த பெரிய ஹஸ்ரத்திலே பரக்கத்தும் கிடையாது. எவரையும் நாங்கள் அவ்வாறு கூற முடியாது ரசூலுல்லாவை தவிர. அப்படி ஒன்று இருந்திருக்கும் என்றால் நபியை பின்பற்றி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை செஞ்சிருக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னால் பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் செய்திருந்தால் கூட அவர்கள் சுவனவாதிகள் என்ற அடிப்படையாவது இருக்கு. நீங்கள் சுவனவாதியா நரகவாதியா யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு அறியாமையின் வெளிப்பாடாக எங்களது சமுதாயத்தில் பரவி இருக்கிறது. அதுவும் கிடையாது. அப்போ என்ன இருக்கிறது? பிறந்த தினத்துக்குன்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு அங்கால 7வது நாள் என்ன செய்வார்கள்? பிள்ளைக்கு என்ன செய்கிறது? அகீகா கொடுக்கிறது. அது நமக்கு தெரிஞ்சது சுன்னத்து. 2வது முடியை இறக்குவது. 3வது இன்னொரு நடைமுறை இருக்கிறது. அதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் பேச வேண்டும். என்ன செய்கிறது? தங்கம் முடியின் நரைக்கு தர்மம் செய்கின்ற ஒரு விடயம் சமுதாயத்தில் இருக்கிறது. அது ஒரு தனித்தலைப்பு. அது தொடர்பாக பலகீனமான ஹதீஸ் வருகிறது. எனவே அது எப்படி பலகீனம் என்கிற சம்பந்தமாக விரிவாகத்தான் இன்ஷா அல்லாஹ் அது பேசப்படும் என்பதை சுட்டி காட்டிக்கொள்கிறேன். ஹைர் இன்ஷா அல்லாஹ்.